ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அக்ஷயா மித்ரான்லேருந்து. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிபிஎஸ் மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. ஜிபிஎஸ்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளோட பொசிஷனையும் டைரக்ஷனையும் ஸ்பீடையும் கண்டுபிடிக்கிற டிவைஸ் தான் ஜிபிஎஸ். இதே மாதிரி தான் ட்ரோன்லேயும் ட்ரோனோட எக்ஸாக்ட் பொசிஷனையும் ஸ்பீடையும் டைரக்ஷனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். ஜிபிஎஸ் எல்லா சேட்டலைட்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு கொடுக்கும். அதுலேருந்து நம்ம ட்ரோனோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ரிமோட் கண்ட்ரோலரில் எத்தனை சேட்டலைட் ஜிபிஎஸ் கூட கனெக்ட் ஆகிருக்குன்ற டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இதுதான் சேட்டலைட் எத்தனை சேட்டலைட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற டேட்டா. குறைஞ்சபட்சம் 8 சேட்டலைட் ஆச்சும் கனெக்ட் ஆகிருக்கணும். 15லேருந்து 24 சேட்டலைட் வரையுமே கனெக்ட் ஆகிக்கலாம். இந்த சேட்டலைட் கனெக்ஷனை பொறுத்து ட்ரோனோட அக்யூரேட் டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு ஃப்ளை பண்ணுங்கள். பெரிய பெரிய டவர் கிட்ட ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது சேட்டலைட்லேருந்து ஜிபிஎஸ்க்கு வர சிக்னல்ஸ் வந்து கட் ஆகிடும். அதனால ட்ரோனை பெரிய பெரிய டவர் கிட்ட ஃப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் டு லான்ச் கொடுத்து உங்கள் ட்ரோனை லேண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அதிக க்ரௌட் இருக்கிற இடத்துலையும் ஏர்போர்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது சிக்னல் லாஸ் ஆகும். அந்த மாதிரி இடத்துலையும் பார்த்து ஃப்ளை பண்ணுங்கள். எப்பயும் ஒரு ஜிபிஎஸ்க்கு பதிலாக 2 ஜிபிஎஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஜிபிஎஸ்ஸில் சிக்னல் லாஸ் ஆனாலும் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஜிபிஎஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் அசம்பிள் பண்ணும்போது அந்த ஆரோ மார்க்கு ஸ்ட்ரைட்டாக கேமராவுக்கு ஃப்ரண்டில் இருக்க மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள். இந்த பொசிஷன் மாறிச்சு அப்படின்னா ட்ரோன் வந்து டில்ட் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அசம்பிள் பண்ணுங்கள். ட்ரோனை ஃப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஃப்ளை பண்ணுங்கள். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் உங்கள் ஜிபிஎஸ்ஸை ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணலாம். தேங்க்யூ.